ஒரு காலத்தில் பனி விழுந்த மலைகளாலும் பசுமை நிறைந்த காடுகளாலும் சூழப்பட்ட ஒரு அழகிய அரசாட்சி இருந்தது. அந்த அரசாட்சியின் அரண்மனை வெள்ளை கற்களால் கட்டப்பட்டு காலை சூரிய ஒளியில் ஒளிர்ந்தது. அந்த அரண்மனையில் பிறந்த குழந்தைதான் ஸ்னோ ஒயிட். அவள் பிறந்த அந்த நாளில் குளிர்ந்த பனித்துளிகள் பூமியை முத்தமிட்டுக் கொண்டிருந்தன. அவளுடைய தாய் ஜன்னல் அருகே அமர்ந்து தையல் செய்து கொண்டிருந்த போது விரலில் ஒரு சிறு காயம் ஏற்பட்டு சிவந்த இரத்தம் பனியின் மீது விழுந்தது. அதை பார்த்த அவள், என் குழந்தையின் தோல் பனி போல் வெண்மையாகவும், கூந்தல் இந்த ஜன்னல் சட்டகம் போல் கருமையாகவும், உதடுகள் இந்த இரத்தம் போல் சிவப்பாகவும் இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் வேண்டினாள். அந்த வேண்டுதல் நிறைவேறியது போலவே ஸ்னோ ஒயிட் பிறந்தாள். ஆனால் மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. ஸ்னோ ஒயிட்டின் தாய் விரைவிலேயே நோயால் மறைந்துவிட்டாள். அந்த அரண்மனை ஒரு காலத்தில் சிரிப்பால் நிறைந்திருந்த இடம் அமைதியும் வெறுமையும் நிறைந்ததாக மாறியது. ஸ்னோ ஒயிட் தன் தாயின் நினைவுகளோடு வளர்ந்தாள். சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவளுடைய தந்தை மறுமணம் செய்தார். புதிய ராணி வெளியில் அழகாகவும் உள்ளுக்குள் இருளாகவும் இருந்தாள். அவளின் அழகு செயற்கை. அவள் உள்ளம் கல்லைப் போல கடினமானது. அவள் தன்னுடைய அழகை மட்டுமே வாழ்க்கையின் ஒரே வெற்றியாக நினைத்தாள். அவளிடம் ஒரு மந்திரை கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடி பொய் சொல்லாது. தினமும் காலையில் ராணி அதற்கு முன் நின்று தன் முகத்தை பார்த்து, கண்ணாடியே கண்ணாடி, இந்த உலகத்தில் எல்லாரையும் விட அழகானவள் யார் என்று கேட்பாள். கண்ணாடி ஒவ்வொரு நாளும் நீங்கள்தான் மகாராணி என்று சொல்வதை கேட்டுக்கொண்டு அவள் திருப்தியடைந்தாள். ஆனால் காலம் மாறியது. ஸ்னோ ஒயிட் சிறுமியிலிருந்து இளம்பெண்ணாக வளர்ந்தாள். அவளின் அழகு மெதுவாக மலர்ந்த பூவு போல் இயற்கையாக இருந்தது. அவளின் கண்களில் கருணை, முகத்தில் இனிமை, மனதில் தூய்மை இருந்தது. அவள் மற்றவர்களின் துயரை உணர்ந்து பேசுவாள். வேலைக்காரர்களுடன் சிரித்து வேலை செய்வாள். பறவைகளுக்கு உணவு போட்டு மலர்களிடம் கூட பேசுவாள். ஒரு நாள் கண்ணாடி உண்மையை சொல்ல வேண்டிய தருணம் வந்தது. ராணி வழக்கம்போல் கேட்ட கேள்விக்கு கண்ணாடி, மகாராணி, நீங்களும் அழகானவர்தான், ஆனால் இப்போது இந்த உலகத்தில் மிக அழகானவள் ஸ்னோ ஒயிட் என்று சொன்னது. அந்த வார்த்தைகள் ராணியின் உள்ளத்தை தீப்பிடிக்கச் செய்தது. பொறாமை அவளின் இரத்தத்தில் கலந்தது. அவள் இல்லாமல் போக வேண்டும் என்ற எண்ணம் அவளின் மனதை முழுவதும் ஆக்கிரமித்தது. அவள் ஒரு வேட்டைக்காரனை அழைத்தாள். அவனுக்கு தங்கமும் பதவியும் வாக்குறுதி கொடுத்து ஸ்னோ ஒயிட்டை காட்டுக்குள் அழைத்துச் சென்று கொன்றுவிடுமாறு உத்தரவிட்டாள். வேட்டைக்காரன் அந்த உத்தரவை நிறைவேற்ற முயன்றபோது ஸ்னோ ஒயிட்டின் நிர்பாவமான முகமும் அவள் கண்ணீரும் அவனின் உள்ளத்தை குலுக்கியது. நான் உன்னை கொல்ல முடியாது என்று அவன் மனதுக்குள் முடிவு செய்தான். அவளை காட்டுக்குள் விட்டுவிட்டு, இங்கிருந்து ஓடிவிடு, இனி திரும்பாதே என்று சொல்லி அவளை காப்பாற்றினான். ஸ்னோ ஒயிட் காட்டின் ஆழத்தில் தனியாக ஓடினாள். மரங்கள் உயரமாக நின்று அவளின் பாதையை மறைத்தன. இருள் அவளைச் சுற்றி வந்தது. பயம் இருந்தாலும் அவள் மனத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி இருந்தது. நீண்ட நேரம் நடந்த பிறகு ஒரு சிறிய குடிசை அவளுக்கு கண்ணில் பட்டது. அது பழையதாக இருந்தாலும் அங்கே ஒரு வீட்டின் சுழற்சியும் வாழ்வின் அடையாளமும் இருந்தது. உள்ளே நுழைந்த அவள் எல்லாம் குழப்பமாக இருப்பதை பார்த்தாள். 7 தட்டுகள், 7 கோப்பைகள், 7 சிறிய நாற்காலிகள். இங்கே 7 பேர் வாழ்கிறார்கள் போல என்று அவள் நினைத்தாள். அவள் அந்த குடிசையை சுத்தம் செய்தாள். அது அவளுக்கு தாயின் வீட்டை நினைவூட்டியது. சோர்வால் ஒரு சிறிய படுக்கையில் அவள் உறங்கிவிட்டாள். மாலை நேரத்தில் வேலை முடிந்து திரும்பிய 7 குட்டி மனிதர்கள் அவளை கண்டதும் அதிர்ந்தார்கள். ஆனால் அவள் விழித்து மென்மையான குரலில் தன் கதையை சொன்னபோது அவர்களின் மனம் உருகியது. அந்த 7 குட்டி மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்தன்மையுடன் இருந்தார்கள். ஒருவன் அறிவால் வழிநடத்துவான், ஒருவன் சிரிப்பால் மனதை மகிழ்விப்பான், ஒருவன் கோபத்துக்குள் நல்ல மனதை மறைத்திருந்தான், ஒருவன் அமைதியாக அனைவருக்கும் துணை நின்றான்,
ஒருவன் எப்போதும் தூங்கிக் கொண்டே இருந்தாலும் அவன் கனவுகள் அனைவருக்கும் சிரிப்பைத் தந்தன. ஒருவன் வெட்கத்துடன் பேசினாலும் அவன் இதயம் தூய்மையானது. இன்னொருவன் சிறிய உடலுடன் பெரிய தைரியத்தை வைத்திருந்தான். அவர்கள் ஸ்னோ ஒயிட்டை தங்களுடைய சகோதரியாக ஏற்றுக்கொண்டார்கள். அவள் அவர்களுடன் வாழத் தொடங்கினாள். தினமும் காலை குட்டி மனிதர்கள் சுரங்கத்திற்குச் சென்று வேலை செய்தார்கள். ஸ்னோ ஒயிட் அவர்களுக்காக உணவு சமைத்தாள், பாடினாள், குடிசையை மகிழ்ச்சியால் நிரப்பினாள். அந்த குடிசை ஒரு வீட்டாக மாறியது. ஸ்னோ ஒயிட் வாழ்க்கையில் முதல் முறையாக பாதுகாப்பையும் குடும்பத்தையும் உணர்ந்தாள். ஆனால் தீய மனம் கொண்ட ராணி அமைதியாக இருக்கவில்லை. கண்ணாடி இன்னும் உண்மையைச் சொன்னது. ஸ்னோ ஒயிட் உயிரோடு இருப்பதை அறிந்த ராணி மந்திரம் மூலம் தன்னை ஒரு வயதான பெண்ணாக மாற்றிக்கொண்டு விஷம் கலந்த ஒரு சிவப்பு ஆப்பிளை எடுத்துக்கொண்டு காட்டுக்குச் சென்றாள். அந்த ஆப்பிள் வெளியில் அழகாகவும் உள்ளே மரணமாகவும் இருந்தது. ஸ்னோ ஒயிட் அதில் ஒரு கடி கடித்ததும் விஷம் அவளின் உடலை உறையச் செய்தது. அவள் தரையில் விழுந்தாள். உலகம் அவளுக்காக நின்றது போல இருந்தது. குட்டி மனிதர்கள் திரும்பி வந்தபோது அவளை அசையாமல் பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். அவளை அடக்கம் செய்ய மனம் வரவில்லை. அவளை ஒரு கண்ணாடி பெட்டியில் வைத்து தினமும் காவல் காத்தார்கள். காலம் சென்றது. மலர்கள் மலர்ந்தன, இலைகள் உதிர்ந்தன. ஆனால் அவர்களின் நம்பிக்கை மட்டும் உதிரவில்லை. ஒரு நாள் காட்டுக்குள் பயணம் செய்த ஒரு இளவரசன் அந்த கண்ணாடி பெட்டியை கண்டான். ஸ்னோ ஒயிட்டை பார்த்ததும் அவளின் அமைதியான முகம் அவன் உள்ளத்தைத் தொட்டது. அவளை மீட்டெடுக்க முயன்றபோது அந்த விஷம் கலந்த ஆப்பிள் துண்டு வெளியே வந்தது. ஸ்னோ ஒயிட் மெதுவாக கண்களைத் திறந்தாள். அது ஒரு கனவிலிருந்து விழித்தெழுதல் போல இருந்தது. குட்டி மனிதர்கள் மகிழ்ச்சியால் கண்ணீர் விட்டார்கள். பின்னர் ஸ்னோ ஒயிட் இளவரசனுடன் அரண்மனைக்குச் சென்றாள். அங்கே அவளுக்கு நடந்த அனைத்தும் வெளிச்சம் பெற்றது. தீய ராணி தன் செயல்களுக்கு தண்டனை பெற்றாள். ஸ்னோ ஒயிட் அரசியாகி அன்பும் நீதியும் நிறைந்த ஆட்சியை நடத்தினாள். அவள் எப்போதும் குட்டி மனிதர்களை மறக்கவில்லை. அவர்களின் குடிசை அவளின் நினைவில் ஒரு புனித இடமாக இருந்தது. இந்த கதை நமக்கு மெதுவாகச் சொல்கிறது, உண்மையான அழகு முகத்தில் இல்லை, அது அன்பிலும் கருணையிலும் தூய்மையான மனத்திலும் இருக்கிறது. அந்த அன்பு இருந்தால் எந்த இருளும் ஒளியாக மாறும். அந்த எண்ணத்துடன் ஸ்னோ ஒயிட்டின் கதை ஒரு இனிய இரவு கனவாக நம்மை தழுவிக்கொள்கிறது.